ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் எஸ்டே குக்கிங்ஸ். எனக்கு நம்ம வீடியோவில் போர்க் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ போர்க் எடுத்திருந்தேன். இது நம்ம சீமை பண்ணின்னு சொல்லுவாங்க, அந்த போர்க்கு தான். அது கடையிலேருந்து நான் 1/2 கிலோ வாங்கி அதை துண்டு துண்டாக கட் பண்ணி சுத்தமாக கழுவி அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் கல் உப்பு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறம் காந்தாரி எடுத்திருந்தேன். காந்தாரி இதில் சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காகவே எரிவு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காகத்தான் காந்தாரி. அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 8 விசில் வர்ற அளவுக்கு வேக விட்டுருந்தேன். இப்போ வேக வச்சு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சு அதில் நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். நான் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். அதுக்காகத்தான் நான் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக கடுகு போட்டு, கடுகு பொட்டுனதும் கொஞ்சம் காஞ்ச மிளகா கொஞ்சம் அதிகமாக நான் காஞ்ச மிளகா சேர்க்குறேன் பாருங்கள். ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் எரிவு ஜாஸ்தியாக இருக்கணும். அதுக்காகத்தான் நான் காஞ்ச மிளகு கொஞ்சம் அதிகமாக சேர்க்குறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. இந்த போர்க்கு ஃப்ரைக்கு நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்க்கணும் பார்த்துடுங்க. அப்போ தான் அதுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நான் இங்கே வேக வச்சு எடுத்துருந்தேன் இல்லை போர்க்கு, அதை நான் இப்போ சேர்க்குறேன் பாருங்கள். சேர்த்துட்டு அந்த எண்ணெயில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், அதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லித்தூள், கொஞ்சம் 1/4 ஸ்பூன் மல்லித்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் பெருஞ்சீரகத்தூள். இப்போ நம்ம கொஞ்சம் மல்லித்தூள் சேர்க்குறது அந்த டேஸ்ட் நல்லா இருக்குது. அதுக்காகத்தான் மல்லித்தூள் சேர்க்குறேன். பெருஞ்சீரகத்தூளும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக சேர்க்குறேன் பாருங்கள். பெருஞ்சீரகத்தூள் கொஞ்சம் தான் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் நல்ல மிளகு பொடி, இந்த போர்க்கு ஃப்ரைக்கு நல்ல மிளகு பொடி கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும். அப்போ தான் அதுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்கு சேர்த்துட்டு கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு சீஞ்சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெயில் கொஞ்சம் தேங்காய் நம்ம பாயசத்துக்கு கட் பண்ணி போடுவோம்ல, அதே மாதிரி கட் பண்ணி போட்டு அது கொஞ்சம் செவக்கிற அளவுக்கு எடுத்துட்டு நான் அதில் அந்த போர்க்கெலாம் தட்டுறேன் பாருங்கள். தட்டிட்டு நல்லா கிளறி விட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு பாருங்கள். நமக்கு இப்போ போர்க் ஃப்ரை ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வரும் வரை பாய். தேங்க்யூ.